ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது என்னோட ஈவினிங் டைம் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நைட் டயத்தில் நான் பண்ண போகிற என்னோட ஸ்கின் ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னோட ஃபேஸ் வந்து டல் அடிக்காமல் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்கு நான் பண்ணுற ஒரு சீக்ரெட்டான ஒன்று தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் 5:30க்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு தலை வந்து சிக்கு எடுத்துட்டு சீவிட்டேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நானும் நிதிஷும் வாக்கிங் கிளம்ப போகிறோம். அதான் மெயினான விஷயங்கள். நிதிஷ்க்கு வந்து நாங்கள் புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கோம். என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணால் நான் சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு நிதிஷ்க்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் தான் நாங்கள் சைக்கிள் வாங்கியிருந்தோம். சைக்கிள் வந்து ஹெர்குலஸ் கம்பெனி தான். பட் அதோட டீட்டெயிலாம் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. நான் சொல்கிறேம்மா சைக்கிளை பற்றி. சைக்கிளோட பிராண்டு வந்து என்னது ஹெர்குலஸ் ப்ரோ 20T. கடையில் வந்து வாங்கினது வந்து பொன்னி சைக்கிள்ஸ். அனுகிரகா ஹோட்டல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் அந்த கடையில் வாங்கினோம். ப்ரைஸ் வந்து 8700. பெல்லு, சைக்கிளோட லாக்கு, அப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கிற ஸ்டாண்டு எல்லாமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா அந்த சீட்டு மட்டும் நாங்கள் குஷன் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு சீட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். அது ஒரு 250 ரூபா ஆயிடுச்சு. ஸோ அது நல்லா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருந்தது. நானும் ஓட்டினேன், நிதிஷாப்பா எல்லாருமே ஓட்டணும். செம்ம சாஃப்டாக நல்லா லாங்காக போகிறதுக்கு நிதிஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த 5 இயர்ஸ்க்கு நிதிஷ்க்கு இந்த சைக்கிள் அப்படின்றீங்க ஓகேன்னு இருக்கான். என்ன அப்படின்னா நிதிஷ் ஃபஸ்ட்டு வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவன் டெய்லி காலைல 7:30க்கு ஸ்கூல்னு 6:30க்கு எழுந்திரிச்சு டெய்லி காலைல அரை மணி நேரம் வந்து அவன் சைக்கிள் ஓட்டுவான். தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க, பட் அவன் மட்டும் டெய்லி காலைல சைக்கிள் ஓட்டுவான். ஸோ அவனுக்கு சைக்கிள் ஓட்டுறது மார்னிங்கில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். டீனேஜ்லலாம் வெயிட் லாஸ் பண்ணணும், ஸ்கூல் பசங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்கள் டெய்லி 1 hour சைக்கிள் ஓட்டுங்களேன், வேறு ஒன்றும் தேவையில்லை, சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ மெயினாக அதனால தான் நிதிஷ்க்கு நான் வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தான். நாங்கள் சைக்கிள்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போது மணி வந்து 7 ஆயிடுச்சு கரெக்டாக. சூப்பு ஆல்ரெடி வாழைத்தண்டு சூப்புக்கு போட்டு வச்சுட்டு போயிட்டேன், வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவினிங் சூப்பு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு மணி 8 ஆயிடுச்சு. ஸோ பாத்திரம் கழுவி வச்சுட்டு எல்லாம் செஞ்சு முடிக்க 8:30 ஆயிடுச்சு. எப்பயுமே சிங்கில் வந்து பாத்திரத்தை நான் போட்டு வைக்கவே மாட்டேன். அன்னன்னைக்கு பாத்திரத்தை உடனே விளக்கிடுவேன். காலையில் இருந்துச்சுன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வேலை செய்ய தான் பிடிக்கும். பழைய பாத்திரங்கள் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் என்ன உடம்பு வலி என்ன பாடி பெயின் இருந்தாலும் பாத்திரத்தை மட்டும் விளக்கி வச்சுட்டு கிச்சனை நீட்டாக வச்சுட்டு வந்துடுவேன். அன்னைக்கு வேலையை அன்னைக்கே ஃபினிஷ் பண்ணிடுங்க. மணி 7:30 ஆகுது. இப்போ நாங்கள் இன்றைக்கி எடுக்கிறது வாழைத்தண்டு சூப்பு தான் எடுக்கிறேன். 3 பேத்துக்குமே வாழைத்தண்டு சூப்பு தான். கொஞ்சமாக கார்ன் சிப்ஸ் நிதிஷ்க்கு மட்டும் பொரிச்சிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து சிகப்பரிசியில் வந்து புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அது ஒரு மாதிரியாக இருந்ததுனால சரின்ட்டு இன்றைக்கி ராத்திரிக்கு வந்து சூப்பு மட்டும்தான். ஸோ சூப் எடுத்துட்டாலே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், அந்த சாப்பிட்டதும் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதனால சூப் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அடுத்து வந்து மெயினாக நீங்கள் போட்டிருக்க டிஷர்ட்டு இந்த ஃபேண்ட் எல்லாம் எங்கேக்கா எடுப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு இடத்துல எடுக்க மாட்டேன். அமேசானில் எடுப்பேன், மேக்ஸில் எடுப்பேன், டி நகரில் எடுப்பேன், சரணா ஸ்டோரில் எடுப்பேன். இப்போ போட்டிருக்க இந்த டிஷர்ட்டும் இந்த ஃபேண்ட்டும் வந்து டி நகர் ரோட்டில் தான் எடுத்தேன். இந்த ஃபேண்ட்டு 150 ரூபான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 130 ரூபா கொடுத்தாங்க. இந்த டிஷர்ட் வந்து 100 ரூபான்னு கொடுத்தாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா காட்டன்லேயே 2 வகை இருக்கும். நூல் வந்து 100ஆம் நம்பர் நூல், 80ஆம் நம்பர் நூலுன்னு சொல்லுவாங்க. 100ஆம் நம்பர் நூல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், 80 வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், நல்லா ஹை குவாலிட்டி அப்படின்பாங்க. அது வந்து அதில் நெய்கிற துணிகள் வந்து எப்படி இருக்கும்னா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வந்து திக்காக இருக்காது, தின்னாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் 100ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டனில் வந்து பனியன் கிளாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதே தான் இந்த மீஷோவில் எடுத்த ட்ராக் ஃபேண்ட்டும் காட்டன் வித்து பனியன் கிளாத்து நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப இந்த மேக்ஸில் எடுக்கிற மாதிரியோ இல்லை பொம்மிஸில் எடுக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இது காட்டன், அதான் 100ஆம் நம்பர் காட்டன் தான். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. உள்ளேயும் ரொம்ப நைஸாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நம்மளுக்கு திக்காக தான் வேணும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது மாதிரி இந்த பட்டி வந்து அழுத்துதான்னு கேட்டால் அழுத்தலை, நல்லா தான் இருக்குது, நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது போடுறதுக்கு. நான் எடுத்து வந்து எஸ் ஸ்மால் சைஸ் 3 கலர் எடுத்தேன். 3 கலர் இல்லை, அது செட்டாக இருந்தது. ப்ளூ, பிளாக்கு, சில்வர் அப்படின்ட்டு எடுத்தது வந்து 460 ரூபா. அதுக்கப்புறம் ஏதோ 30 ரூபா ஆஃபர் போட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால 427 ரூபான்னு எடுத்தாங்க. நான் இந்த ட்ராக் ஃபேண்ட்டோட எல்லாரும் கேட்டிருந்தீங்க, ட்ராக் ஃபேண்ட்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து ஷாப்பிங் ஹால்லாம் கிடையாது, ஒரு வாடிக்கையாளராக வாங்கியிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்டதுனால லிங்க்கு கொடுக்குறேன், அது நான் சொல்லிக்கிறேன் இப்பயும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா 400 ரூபாய்க்கு வந்து 450 ரூபாய்க்கு ஒரு 3 ட்ராக் ஃபேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஓகே தான், ஓகேன்னு சொல்கிற டபுள் ஓகே தான். ஏன்னா நல்லா திக்காக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, கிளியலை. ஆனால் என்னென்னா நீங்கள் வாங்கினோன்னே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவங்க வந்து ஓவர்லாக் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க, சில சமயம் பிரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்கினோன்னே இங்கேக்குள்ளே வந்து ஒரு தையல் போட்டுருங்க. மிஷின் இருந்தால் வீட்டில் தையல் போடுங்க, இல்லைன்னா வெளியே கொடுத்து ஒரு தையல் போட்டுருங்க, கிளியாது. உங்களுக்கு சூப்பராக லாங்காக இருக்கும் லைஃப் வந்து.
டி நகரில் அது மாதிரி ரோட்டில் எடுக்கிறதும் நல்லா தான் இருக்கும். பட் சைஸ் வந்து என்னென்னா ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும், பெரிய சைஸாகவே இருக்காது. அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸு அமேசானில் வந்து சைஸு பார்த்து எடுக்கும்போது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக எஸ் சைஸ் போட்டிங்கன்னா அடுத்து எம்மு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஒரு தடவை ஃபஸ்ட்டு எங்கேயாவது போட்டு பார்த்துக்கோங்க. மேக்ஸு அந்த மாதிரி ரிலையன்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு எஸ்ஸே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இல்லை எள்ளு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த சைஸே நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு எதுவுமே வாங்கி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வாங்கினீங்க அப்படின்னா சைஸ் வந்து சரியாக தெரியாது, அப்புறம் அசிங்கமாயிடும். சரி, இப்போ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டு வந்து எப்பயும் போல் பாத் பவுடர் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ரோஸ் வாட்டர் வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து டெய்லி ராத்திரி பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டமின் இ ஆயில். இப்போ இதை கட் பண்ணி போடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் விட்டமின் இ ஆயிலையும். இதுதான் வந்து நான் ஃபேஸுக்கு புருவத்துக்கு எல்லா இடமும் தடவேன். லைட்டாக எடுத்து அங்கங்கே ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸில் வந்து லைட்டாக ஒரு சின்ன மசாஜ் மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. எப்போவுமே ஃபேஸ்க்கு வந்து கீழே வந்து இப்படி மேலே தான் போடணும். உதட்டுக்கும் சேர்த்து கொடுத்துக்கலாம். அது மாதிரி கண்களுக்கு கீழேயும் சரி மேலேயும் சரி புருவத்துக்கும் சரி. அது மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா வந்து ஃபேஸ் கருப்பாயிருமா அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாது, கருப்பெலாம் ஆகாது. எனக்கு ஆகலை. இல்லை எனக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் வேறு எதுவும் தேய்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் ஆயில் சொல்லுவாங்க இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தூக்கம் வரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 2 செகண்டுக்கு பண்ணுங்கள். அது மாதிரி மூக்கு கூடால. மணி 9 மணி ஆகுது. இப்போ நான் எடுக்கிறது வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பராவது காட்டன் கிளாத்தாவது இப்படி ஒட்டி எடுத்துக்கலாம் நம்ம, போதுமானது. இல்லைன்னா நான்லாம் சில சமயம் அப்படியே விட்டுருவேன். இது வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங்காக ஷைனிங்காக நல்லா கொண்டு வரும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் வளருமான்னு கேட்டால் எனக்கு அந்தளவுக்கு வளரல. என்ன ரீசன்னா நம்ம வந்து போடுற பாத் பவுடரில் வந்து ஆவாரம் பூ போட்டிருக்கோம், அது மாதிரி கோரக்கிழங்குலாம் போட்டிருக்கோம். அப்படின்றபோது அது வந்து ரொம்ப ஹேரை வந்து வளர விடாது. அப்படி இருந்தும் சின்ன சின்ன ஹேர் வளர தான் செய்யும். அப்படி நீங்கள் எடுக்கணுன்றவங்க த்ரெட்டிங் மூலியமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத் பவுடர் யூஸ் பண்ண திருப்பி ரீக்ரோத் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி இங்கே சுற்றி கருவளையங்கள் கருப்பாகிறது, பிக்மெண்டேஷன், கண்ணை சுற்றி கருவளையங்கள் இதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் குடிச்சிட்டு படுத்துருவேன். ஒரு அரை மணி நேரம் தான், இல்லைன்னா 1 hour எடிட் பண்ணுவேன். 10 மணிக்கெலாம் மேக்ஸிமம் படுத்துருவேன் நான். மேக்ஸிமம் வெயிட் லாஸில் 10 மணிக்கெலாம் படுங்க. மேக்ஸிமம் 10:30 அதுக்கு மேலே தாண்டாதீங்க. அப்புறம் மினிமம் 7 to 8 மணி நேரம் தூங்கினா தான் நம்ம காலையில் பிரிஸ்காக எழுந்துச்சு வேலை செய்ய முடியும். ஸோ என்னோடய லாஸ்ட் ஃபேட் கட்டர் ட்ரிங்கோட இந்த ஈவினிங் விளாகை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்னோட சிம்பிளான ரொட்டீன் அப்படின்றது இவ்வளோ தான் நான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. சில சமயம் வந்து நான் எடிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கண்ணு வலிச்சா மட்டும்தான் அந்த கண்ணுக்கு இருக்க கருவளையங்கள் வந்து வைப்பேன், அந்த மாஸ்க் மாதிரி போடுவேன். அது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கும் வெள்ளரிக்காவும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து சாறு எடுத்து வச்சுக்குவேன். அதை என்ன பண்ணுவேன், அந்த சாரை வந்து கண்ணு கீழே சுற்றி நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கும்போது நல்லா கூலிங்காக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த பஞ்சோடு வைக்கும்போது அந்த வெக்கையை வந்து ஆற்றிரும், நல்லா தூக்கமும் வந்துடும் உங்களுக்கு. அது ட்ரை பண்ணி பாருங்கள், இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். செம்மையாக தூக்கம் வருங்க, கண்ணை அப்படியே இப்போயே சொக்க ஆரம்பிச்சிரும். அது மாதிரி உடல் சூட்டையும் சரி நல்லா தணிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.